கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஓகே, நான் ஃப்ரெஷ் மைண்டா இருங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க, ஃபர்கட் பண்ணுங்க இப்போ பார்த்த வரைக்கும். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ ஆல்வேஸா வந்து நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லி கொடுத்தேன். என்னன்னா ரெவென்யூக்கு ஒரு டெஃபினிஷன், இன்கமுக்கு ஒரு டெஃபினிஷன், ப்ராஃபிட்டுக்கு ஒரு டெஃபினிஷன், கெயினுக்கு ஒரு டெஃபினிஷன். லெசன்ஸ் இது எல்லாமே ஒரே சோர்ஸ் தான். லெசன்ஸ் இன்கம் தான். பட் ஆனா கெயின்னா என்ன, இன்கம்னா என்ன, ரெவென்யூனா என்ன, ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னு நம்மளால வந்து செக்ரிகேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே பேசிக்ஸ்ல இருந்தே பார்த்தோம் இல்லையா? ஸோ நீங்க தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எல்லாமே. ஆமா, நான் கெயின்னா வந்து கிட்டத்தட்ட அது வந்து நான் ஹோல்ட் பண்ணிருக்கணும். ஒரு 2 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணிட்டு 3வது வருஷம் அதை நான் வித்திருக்கணும். அப்போ எனக்கு கிடைக்கிறது கெயின். வித்தின் 1 இயர்க்குள்ள நான் ஒரு 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 பொருளை வாங்கி, ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி அதை நான் ப்ராசஸ் பண்ணி அதுல இருந்து நான் ஒரு இன்கம் பார்த்தேன் அப்படின்னா அது எனக்கு ப்ராஃபிட். இன்கேஸ் நான் அதுல எம்ப்ளாயா ஒர்க் பண்றேன், வருஷ கணக்கில் நான் எம்ப்ளாயா ஒர்க் பண்றேன் அப்படின்னா தென் தட் இஸ் வில் பி மை இன்கம். ஓகே, அதே மாதிரி இன்கேஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இருக்கு அப்படின்னா தென் தட் வில் பி கன்சிடர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த இடத்துல வந்து சர்ப்ளஸ் டெபிசிட்னு பார்ப்போம், ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்க்க மாட்டோம். அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணிருந்தோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரிலேட்டடும் சரி, டாக்ஸ் ரிலேட்டடும் சரி. ஸோ அந்த மாதிரி ரிலேட் பண்ணிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு வருதுன்னா என்னென்ன எசென்சியல் கண்டிஷன் இருக்கணும்னு பாருங்க. கேபிட்டல் கெயின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன எசென்சியல் கண்டிஷன்னா தேர் மஸ்ட் பி a கேபிட்டல் அசெட். அது முதல்ல கேபிட்டல் அசெட்டா இருக்கணும், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் த அசசி டிரான்ஸ்ஃபர் சச் கேபிட்டல் அசெட். ஒரு அசசி அந்த கேபிட்டல் அசெட்டை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும். மீன்ஸ் இப்போ கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகணும், கேபிட்டல் கெயின் ரைஸ் ஆகணும், விச் மீன்ஸ் ஒரு இன்கம் ரைஸ் ஆகணும். இன்கம் ரைஸ் ஆகணும்னா என்ன சொல்லியிருக்கான், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேபிட்டல் அசெட் இருக்கணும். கேபிட்டல் அசெட்டா, ஓகே என்கிட்ட இருக்கு. எந்த ஏரியால இருக்கு, பொள்ளாச்சியில வச்சிருக்கேன் லேண்டு, ஒரு 10 ஏக்கரா. ஓகே, கேபிட்டல் அசெட் இருக்காப்பா? இருக்குப்பா. இப்படி பிளாட் மாதிரி போட்டுடலாமா? இது எல்லாத்தையும் இது லேண்டு. ஸோ இதெல்லாம் பிளாட்டா நான் போட்டுக்கிறேன். ஒரு 10 ஏக்கரா இப்படி வச்சுக்கிறேன். சரி, ஓகே, கேபிட்டல் அசெட் இருக்கு, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, இந்த கேபிட்டல் அசெட் யார் பேர்லப்பா இருக்கு? சிவஸ்ரீ பேர்ல இருக்குப்பா. 10 ஏக்கராக்கு சொந்தக்காரு. ஓகே, 10 ஏக்கரா கேபிட்டல் அசெட் இவங்க பேர்ல இருக்கு. இப்போ 10 ஏக்கராக்கு எவ்வளவு வைக்கலாம்? பொள்ளாச்சில இருந்து யாரு இருக்கா? எவ்வளவு போகும் 10 ஏக்கரா தோராயமா ஒரு அமௌண்ட்? அண்ணா ஒரு ஏக்கர் 75 lakhs. ஒரு ஏக்கர் 75 lakhs. 7.5 crore. சோ 10 ஏக்கரா வந்து 7.5 crore. ஓகே, 7.5 crore-க்கு இப்போ சிவஸ்ரீ வந்து அதிபரா இருக்காங்க. ஓகே, தென் இப்ப வந்து ஒரு பையர் வராங்கப்பா. இதை பை பண்றதுக்கு ஒருத்தர் வருவாங்க இல்லையா? சோ இப்ப இதை விற்கணும். இதை விற்கணும்னா வாங்குறதுக்கு ஒருத்தர் வரணும் இல்லையா? சோ வரவங்க சுரேகா. சோ இவங்க வந்து இப்போ 7.5 crores வந்து ஹின் அண்ட் ரெடியா இருக்கு. சோ இப்போ இதை கொடுத்து இதை வாங்க இவங்க ரெடியா இருக்காங்க அப்படின்னா இப்போ சிவஸ்ரீ என்னவாயிட்டாங்கன்னா அசசி ஆயிட்டாங்க. சிவஸ்ரீ இஸ் அசசி நவ் ஹியர். அசசி லெசன்ஸ் ஹூஸ் பேயிங் த டாக்ஸ். ஆல் த பர்சன் இஸ் நாட் அசசி, ஆல் த அசசி ஆர் பர்சன்ஸ் அப்படின்னு பேசிக்ஸ்ல ஒன்று பார்த்தோம் இல்லையா? அசசின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருந்துச்சு. யார் டாக்ஸ் பே பண்றாங்க, பெனால்டி இன்ட்ரெஸ்ட் யார் பே பண்றாங்க கவர்மெண்ட்டுக்கு, அவங்க அசசி அப்படின்னு பார்த்தோம். ஸோ நவ் சிவஸ்ரீ பிகம் அஸ் அசசி. திஸ் அசசி transfer the capital asset. Transfer the capital asset to Shivashree. So that is second point. Assessee should transfer the capital asset. கரெக்டா? சோ அதுதான் செகண்ட் பாயிண்ட். The assessee transfer such capital asset. இப்போ இந்த இடத்துல assessee வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. There must be a profit or gain including negative profit or gain on such transfer. நெகட்டிவ் ப்ராஃபிட்னா என்ன, லாஸ் இல்ல, லாஸ் தான் அப்படி சொல்றோம். லாஸ் ஆர் கெயின் வந்து கெயின் கிடைக்கல, லாஸா இருக்கு அப்படின்னா அதுவுமே இன்க்ளூட் ஆகும். நான் ஆல்வேஸ் இன்கம் டேக்ஸ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல சொன்னேன் நெகட்டிவ் இன்கம்னு ஒன்று இருக்கு, ஏன்னா அதை நம்மளால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ அண்ணா இங்க 7.5 crores-னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த 7.5 crores அப்படிங்கிறது எந்த வருஷத்துல? 2025. பட் இத வந்து சிவஸ்ரீயோட கிராண்ட் ஃபாதரு எப்போ வாங்கியிருக்காரு? ஒரு 1968 வச்சுப்போமா? ஓகே, அவர் வாங்கும் போது எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னா ஒரு 1.5 crore வாங்கியிருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ இன்னும் கம்மியா இருந்திருக்கும், மேபி அந்த ஏரியா பொறுத்து 1.5 crore வாங்கியிருக்காரு. அப்போ பையிங் பிரைஸ் இது இவங்க வாங்கும் போது, யாரு சிவஸ்ரீயோட கிராண்ட் ஃபாதர் வாங்கும்போது பையிங் ரேட் 1.5 crore. 2025ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இங்க ஒரு 25 years, இங்க ஒரு 4, இங்க ஒரு 34 years,
கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் கேப்ல 7.5 crore அது ஏறி இருக்கு அந்த லேண்டோட மதிப்பு. ஸோ இப்படி அப்ரிஷியேட் ஆகும். லேண்ட் எப்பவுமே டெப்ரிஷியேட் ஆகுது, லேண்ட் எப்பவுமே அப்ரிஷியேட் மட்டும் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இப்படி லேண்ட் வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் எவ்வளவு கெயின் பார்த்திருக்காங்க? 7.5 crore minus 1.5 crore கிட்டத்தட்ட எத்தனை கோடி? 5 கோடியா இல்ல 6 கோடியா? 0.5 போச்சுன்னா 7 6 crores. 6 crores is the gain in the hands of Shivasri. கரெக்டா? அப்ப இந்த 6 crores இப்போ சிவஸ்ரீ வந்து டாக்ஸ் கட்டணும். ஆனா அது லாங் டர்மா ஷார்ட் டர்மோ ஆப்வியஸா கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஆப்வியஸா லாங் டர்ம். ஷார்ட் டர்முக்கு நான் சொல்றேன். அதுக்கு டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஷார்ட் டர்ம் லாங் டர்ம் நம்ம எப்படி வந்து செக்ரிகேட் பண்றது அப்படின்றதுக்கு சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நான் சொல்றேன். பட் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? தேர்ட் பாயிண்ட் இங்க இருந்து ஒரு கெயின் கிடைச்சிருக்கணும் அப்படின்றது தான். இன்கேஸ் இதே கேஸ்ல 7.5 crore பதிலா அந்த லேண்ட் ரொம்ப தள்ளி இருக்கு. இந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இல்ல, தோணுனா 10 அடியில் தண்ணி வரல, பக்கத்துல ஸ்கூல்ஸ் இல்ல, பஸ் வசதி இல்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த லேண்ட் வந்து 1 crore தான் சேல் பண்றாங்கப்பா. ரொம்ப வாங்கினது 1.5 crore ஆனா விற்கிறது 1 crore. பட் விற்க வேண்டிய சுச்சுவேஷன், சிவஸ்ரீயோட சுச்சுவேஷன் எனக்கு அந்த 1 crore இப்போ அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படின்ற ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க, அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ 1 crore வித்திருக்கோம், 1.5 crore வாங்கியிருக்கோம், 5 crore வந்து நம்மளுக்கு 50 lakhs வந்து நம்மளுக்கு என்ன லாஸ்னா நெகட்டிவ் கெயின். சோ இப்போ இந்த லாஸ் அவங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? எஸ், அஃப்கோர்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ், இங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொன்னா எல்டிசிஜி எல்டிசிஎல் லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அப்படின்னு சொல்லி இந்த இன்கம் நம்ம வைப்போம். அண்டர்ஸ்டாண்டா? இதுதான் கேபிட்டல் கெயினுக்கான டெஃபினிஷன், விச் மீன்ஸ் எசென்சியல் கண்டிஷன். இந்த 3 கண்டிஷன் ரொம்ப எசென்சியல் கேபிட்டல் கெயினுக்கு. ஓகேவா? இந்த 3 கண்டிஷன் புரிஞ்சுதா? ஃபர்தரா மூவ் பண்ணலாமா? கேபிட்டல் கெயின் done. So these are the essential conditions. The transfer asset should be capital asset at the time of transfer. இது ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, அசெட் ஷுட் பி அ கேபிட்டல் அசெட்னு கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்ன கேபிட்டல் அசெட்? இந்த வார்த்தைகள்லாம் தான் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பிளே பண்ணும் பின்னாடி சம்ஸ்லயும் சரி லைஃப்லயும் சரி பெரிய லெவல் அதெல்லாம் தான் பிளே பண்ணும். என்னன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது கேபிட்டல் அசெட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியலன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கேபிட்டல் அசெட் தானா ஏன்னா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அட் த டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இட் ஷுட் பி அ கேபிட்டல் அசெட். இல்லையே, எனக்கு புரியலையே. அவங்க தாத்தா வாங்கினாரு, அதை சிவஸ்ரீ கிட்ட வச்சிருக்காங்க, அவங்க பூர்வீக சொத்து, அதை விற்கிறாங்க, அது கேபிட்டல் கெயின், அது கேபிட்டல் அசெட் தான். அது எப்படி மறுபடியும் இட் ஷுட் பி ஏன் நீங்க அங்க ஷுட் பி ஏன் அங்க வைக்கிறீங்க? புரியலையே அப்படின்னா அதே லேண்டு 7 ஏக்கரா இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அங்க நான் பிளாட் போட்டிருந்தேன், பட் ஆனா அது சிவஸ்ரீ கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பல்கா வந்து வாங்கினது சிவஸ்ரீ. ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த பிளாட்லாம் அதே மாதிரி தான் இருக்கு, சேம் இப்படி பிளாட்டா இருக்கு. பிளாட் நம்பர் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இப்படி இருக்கு. பல்கா ஒருத்தருக்கு விற்காம சிவஸ்ரீ என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா பல்கா வித்தா 7.5 crore வருது, நான் ஒரு பிளாட்க்கும் 1 crore இப்போ அலோகேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 crores என்னால சேல் பண்ண முடியும் சொல்லி சிவஸ்ரீ என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கிராண்ட் ஃபாதர் நேம்லே நான் இங்க ஜிஎஃப்னு வச்சிருக்கேன். ஓகே, ஜிஎஃப் அப்படின்னு நீங்க ஒரு போர்டு ஒன்று சொல்லிடுறேன். அவங்க கிராண்ட் ஃபாதர் நேம் என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, தட்ஸ் வை ஐ அம் கிவன் த நேம் ஜிஎஃப் லேண்ட்ஸ் அப்படின்னு நான் ஒரு நேம் வைக்கிறேன். இல்லைன்னா அந்த விஐபி சிட்டி எஸ்காட் அப்படிலாம் நீங்க பாத்திருப்பீங்க. இந்த போகும்போது ஊர் சைட்ல போகும்போது ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, விஐபி எஸ்காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ரோடுக்கும் சுத்தி காலியா பிளாட்டா போட்டிருப்பாங்க. அப்படின்னு சொல்லி சிவஸ்ரீ என்ன பண்றாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்றாங்க, அவங்களோட பிசினஸா இதை ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஓகேவா? பிசினஸா ரெஜிஸ்டர் பண்றாங்க, இதை ஒரு பிசினஸ் மாதிரி பண்றாங்க. ஒருத்தர் ஒரு பிளாட் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸா ரெஜிஸ்டர் பண்ணி அதை பிசினஸா மாத்துறாங்க. பிசினஸா மாத்திட்டாங்கன்னா இந்த லேண்ட் என்னவா ஆயிடும்? ஸ்டாக் இன் ட்ரேடா மாறிடும். ஸ்டாக் இன் ட்ரேட்னா என்ன? இவங்களுக்கு எது இப்போ ஸ்டாக்? சிவஸ்ரீக்கு இதுதான் ஸ்டாக், இந்த லேண்ட் தான் ஸ்டாக், இந்த ஸ்டாக்கை வித்தாதான் காசு. அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பிளாட் போட்டு இதை ஒரு நேம்ல ரெஜிஸ்டர் பண்ணி பிசினஸ் பண்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்களா, பிசினஸ் பண்றாங்க. ஓகே, சோ இப்போ நீங்க இதுல என்ன கத்துக்கணும் அப்படின்னா 1968ல பிளாட் வாங்கினது, 2025ல இங்க கேபிட்டல் அசெட்டா இல்ல, என்னாச்சு? டிரான்ஸ்ஃபர் லெசன்ஸ்
சேஞ்சுன்னு வச்சுக்கிறேன். அது டிரான்ஸ்ஃபர் தான் சொல்லுவாங்க உங்க புக்ல, பட் நான் சேஞ்சுன்னு வச்சுக்கிறேன். கேபிட்டல் அசெட் என்னவா ஆயிடுச்சுன்னா சேஞ்ச்டு டு ஸ்டாக் இன் ட்ரேட், எஸ்ஐடியா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? 2025ல. இப்போ 2027ல வந்து இத வந்து வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் சுரேகா. பையிங் ஃபார் 8 crores. இப்போ இவங்க 2027ல தான் வாங்குறாங்க. மேல 2025ல வாங்குனாங்க, 2025ல 7.5 crores அப்படியே வாங்கிட்டாங்க. பட் 2027 வாங்கும்போது 8 crores. 8 பிளாட்மே இவங்களே வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். தனித்தனியாவும் விற்கலாம், பட் 8மே இவங்க பேர்ல விற்கலாம். ஆனா இங்க என்ன ஆச்சு, ஒரு பாயிண்ட்ல இங்க ரெஜிஸ்டர் ஆச்சு இல்லையா? இங்க ரெஜிஸ்டர் ஆனதுனால அது ஸ்டாக் இன் ட்ரேடா மாறிடுச்சு. பிசினஸா அது ரெஜிஸ்டர் பண்ணதுனால, அதை பிசினஸா பண்ணதுனால. ஆனா இல்லனா அது எப்படி நான் பிசினஸா மாறும் அப்படின்னா, சொத்து பிரிப்பாங்க. சொத்து பிரிச்சு சண்டை வரும். இப்ப இங்க ஒருத்தர் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கு. இப்ப சொத்து பிரிக்கலாம், 4 பேர் இருந்தாங்கன்னா சொத்து பிரிச்சு சண்டை வரும். அந்த மாதிரி சண்டை வரும்போது ஒருத்தர் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திப்பாங்க. அதை ஒரு சிலர் பிசினஸா மாத்திப்பாங்க, ஒரு சிலர் அதை அப்படியே விற்பாங்க. அப்படியே வித்தா கேபிட்டல் அசெட். பிசினஸா மாத்திட்டா பிசினஸ்க்கு வந்துடும், ஸ்டாக் இன் ட்ரேடா மாறிடும். அது உங்களுக்கு புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? அது எப்படி ஸ்டாக் இன் ட்ரேடா மாறுது அப்படின்ற அந்த பாயிண்ட் புரியுதா? அங்க ஒரு சின்ன ஒரு அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதை பிசினஸா ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க பிசினஸ் மாதிரி பண்றீங்க அப்படின்னா then that will become under stock in trade. அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஓகே. அந்த அந்த பாயிண்ட் புரிஞ்சா மட்டும் ஓகே. சோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அப்போ அது டிரான்ஸ்ஃபர் ஆகும்போதும் should be a capital asset. பட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது கேபிட்டல் அசெட்னு கேட்டா நோ, இட்ஸ் நாட் a capital asset. இட்ஸ் நாட் a capital asset here. இட்ஸ் நாட் a capital asset. இது என்னவா மாறிடுச்சு? ஸ்டாக் இன் ட்ரேடா மாறிடுச்சு. இட்ஸ் a stock in trade. ஆனா கேபிட்டல் அசெட்டா இருந்தா மட்டும்தானா கேபிட்டல் கெயின் கீழே வரும். ஸ்டாக் இன் ட்ரேடா இருந்தா எது கீழே போகும்? பிஜிபிபி கீழே போகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்ப புரிஞ்சுதா? அப்போ இப்போ எவ்வளவு பிஜிபிபி கீழே போகும் அப்படின்றது கொஸ்டின் மார்க். பையிங் 1.5 crore, ரெஜிஸ்டர் பண்ற டேட்ல 7.5 crore, வித்தது 8 crore. கரெக்டா? பையிங் at the time of 2025, at the time of 2027. ஓகே, நான் வேற கலர்ல கொடுக்குறேன். சொல்லுமா அனுஷா. அண்ணா அது எப்படியா இருந்தாலும் அந்த லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி தானே ஆகணும். லைக் லேண்ட் இப்போ ரெஜிஸ்டர் வேறடா. ஆ, லேண்டையே ஒரு பிசினஸா ரெஜிஸ்டர் பண்றது வேற. இல்லண்ணா இப்போ லைக் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப சிவஸ்ரீயோட பேருக்கு அந்த லேண்ட் ரெஜிஸ்டர் ஆகுதுன்னா அப்ப அதுவும் ரெஜிஸ்டர் தானே? அந்த ரெஜிஸ்டர் வேற. இப்போ இப்போ சிவஸ்ரீக்கு நீங்க அப்போ ஒரு வேலை கொடுக்கணும்ல. இப்போ அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அது எனக்கு சொல்லுங்க. வேலைன்னா ஏதாவது எனக்கு புரியல. ஏதாவது ஒரு ஒர்க் அவங்க salary பர்சனா வச்சுக்கலாமா, இல்ல ஏதாவது ஒரு ஒர்க், இல்லனா அவங்க பிசினஸ் விமனா வச்சுக்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது சரி, ஒரு ஓகே. ஒரு கம்பெனில salary பர்சனா சரி, ஒர்க் ஒரு கம்பெனில பண்றாங்க. salary பர்சனா இல்ல ஒர்க் நான் பண்றாங்க. அவங்க அவங்க இந்த ப்ரொஃபஷனே வச்சுப்போம். அவங்க சிஎம்ஏவா இருக்காங்க. அவங்க வந்து ஆஃபீஸ். அவங்களோட கிராண்ட்ஃபாதரோட நிலத்தை வச்சிருக்காங்க. இப்ப அது ரெஜிஸ்ட்ரேஷன் கீழ தானே வரும். அது ஓகே, அது எப்படி ரெஜிஸ்டர் இருக்கு வந்து அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து விழுந்துருச்சு. இந்த கேஸ்ல விழுந்துருச்சு, கேபிட்டல் கெயின் ஆயிருச்சு. இப்போ நான் ஒரு வேலை அசைன் பண்றேன் சிவஸ்ரீக்கு. நான் ஒரு ஒர்க் அசைன் பண்றேன். என்னன்னா அவங்களோட ஒர்க் வந்து ரியல் எஸ்டேட் பண்றது. ரியல் எஸ்டேட் இப்போ அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அவங்க கிட்ட இந்த லேண்டும் இருக்கு. இப்போ அவங்க தாத்தாவோட லேண்டும் இருக்கு. அடிஷ்னலா வந்து சில லேண்ட்ஸ் அங்கங்க வச்சிருக்காங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ் அப்படின்னு வச்சு நடத்துறாங்க. ஓகே, என்டர்பிரைசஸ் ஒரு சிவஸ்ரீ ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் வச்சு ரன் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அந்த நேம் ரெஜிஸ்டர் ஆகணும் இல்லையா ஒரு இடத்துல போயிட்டு. அந்த கம்பெனி மேபி நீங்க லா படிச்சிருந்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் ஆர்ஓசி லா கிளாஸ் பாக்குறீங்களா? கம்பெனிஸ் ஆக்ட் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. நான் லா கிளாஸ் எடுக்கலண்ணா. அப்படியா? சரி, அதாவது வந்து கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அங்க போயிட்டு அவங்க ஒரு ஆர்ஓசில போய் ரெஜிஸ்டர் பண்ணோம். 1% கம்பெனி பத்தி படிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இன்கேஸ் அவங்க ஏதாவது பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா. சோ இப்போ இவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்களோட தாத்தாவோட லேண்டும் அந்த ரியல் எஸ்டேட் குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா அப்ப அது என்னவா மாறிடும்? பிசினஸா மாறிடும். கரெக்டா? அந்த பாயிண்ட் புரியுதா? அது புரியுதுண்ணா. அப்போ நீங்க ஒரு ஒர்க் அசைன் பண்ணும்போது அவங்க ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு salary எம்ப்ளாயா இருக்காங்க அப்படின்னா மேல வந்து கண்டிஷன்ல விழுந்துட்டாங்க. இந்த கண்டிஷன்ல விழுந்துட்டாங்க. வெறும் கேபிட்டல் கெயின்ல தான் டாக்ஸபிள் ஆக போகுது. பட் இந்த இடத்துல நான் அசைன் பண்ண ஒர்க் வந்து அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க பிசினஸ் தனியா ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. பிசினஸ் தனியா ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. லேண்ட் ஒரு பக்கம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஏன்னா கம்பெனியுமே ஒரு ஆர்டிபிஷியல் பர்சன் தான் நான் சொன்னேன். இப்போ எக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறதுனா அதுவும் ஒரு பர்சன்ல தான் சேர்ந்துச்சு. கம்பெனியுமே ஒரு பர்சன்ல சேர்ந்துச்சு ஆஸ் பர் டாக்ஸ் ஆக்ட் படி. அப்ப அதுவுமே ஒரு பர்சன்னா அந்த பர்சனுக்கு அண்டர்ல இந்த லேண்ட் வருது அப்படின்னா தென் தட் வில் கம்ஸ் அண்டர் ப்ராஃபிட் ஒன்லி.
கொஞ்சம் குழப்புதா? கொஞ்சம் லைட்டாண்ணா. லைக் இப்போ அவங்க கேபிட்டல் அசெட்டாவே அவங்களுக்கு இருந்தாலும் அதுவும் ரெஜிஸ்டர் பண்ணாதானே. இப்போ லைக் நீங்க சொல்ற மாரி நீங்க வந்து அவங்க ரியல் எஸ்டேட்டா இருந்து அவங்க வந்து விக்கிறாங்கன்னா, அது வந்து நீங்க சொல்ற மாரி பிசினஸ் கீழ வரலாம். இது வந்து ஸ்டாக்கிங் கேபிட்டலா மாறிடும். ஆனா, ம். இப்போ அவங்களோட அவங்க சிவஸ்டியோட அவங்க கிராண்ட்ஃபாதர் குடுத்த அந்த இதுவே அவங்க பிளாட் போட்டு வித்தாங்கன்னா, லைக் ம். அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. பட் ஸ்டில் வந்து அவங்க பிரிச்சு பிரிச்சு விக்கிறாங்க. எனக்கு இப்போ சுரேகா வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு 2 பிளாட் போதும். 1 and 5 மட்டும் எனக்கு போதும். மிச்சம் இருக்கிறது எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்பவும் அது வந்து ஆமா, எப்படி அப்பவும் அப்படி வராது. அப்போ கேபிட்டல் அசெட் தான். ஒன்ஸ் அவங்க பிசினஸ்க்குள்ள அதை கொண்டு வந்துட்டாங்க, அதை அவங்க பிசினஸா பண்ண ஆரம்பிச்சுட்டா மட்டும்தான் இந்த கேஸ் அப்ளிகபிள். அவங்க பிசினஸா பண்ணாம அப்படியே பிளாட் போட்டு டைரக்டா பண்ணாலுமே, இப்போ இன்கேஸ் சிவஸ்ரீயால இது சேல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சியை வச்சு சேல் பண்றாங்கன்னு வச்சுப்போம். சிவஸ்ரீ டைரக்டா சேல் பண்ணல, நடுவுல ஒரு இன்டர்மீடியட் வச்சு சேல் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அப்போ இந்த கேஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ அது பிசினஸா மாறுது இல்லையா? ஓகேண்ணா. அது ஆஹ் ஓகே. இந்த அது வந்து மாதிரியான அப்போ வந்து பிசினஸா மாறும். லைக் நான் வந்து சிவஸ்ரீ வந்து அவங்க ஒருத்தவங்க கிட்ட ஏஜென்சி கிட்ட குடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்போ கொடுத்துட்டு அதேதான். பட் இந்த இடத்துல நான் ஏஜென்சியை வைக்கல, சிவஸ்ரீ பேர்ல சிவஸ்ரீ. இப்ப பாருங்க, இங்கே வந்து உங்களுக்கு 2 கன்ஃபியூஷன் எங்க, உங்களுக்கு தெளிவான கன்ஃபியூஷன் எங்க இருக்குன்னா, இங்கதான் தெளிவா கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இப்போ சிவஸ்ரீன்னு ஒண்ணு இருக்கு, சிவஸ்ரீ ரியல் எஸ்டேட்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே இவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. பட் ஆனா இது ஒரு தனி பர்சன், இது ஒரு தனி பர்சன். இவங்க இண்டிவிஜுவல், இவங்க கம்பெனி. 2 பேருமே பர்சன். யாரை பொறுத்த வரைக்கும், ஐடி ஆக்ட பொறுத்த வரைக்கும் 2 பேருமே பர்சன் தான். புரியுதா? இப்போ என்னன்னா, சிவஸ்ரீயோட லேண்ட் இவங்க வாங்கிட்டாங்கன்ற கணக்கு. ஆனா 2த்தையும் மெயின்டைன் பண்றது சிவஸ்ரீ தான். பட் இந்த இடத்துல இந்த பர்சன் ஒருத்தர் உருவாக்குனதுனால இவங்க இப்ப இந்த லேண்டை வாங்கிட்ட கணக்குல, இவங்க இந்த லேண்டை வாங்கிட்டாங்க, இப்ப இவங்க தான் இதுக்கான ஓனர் அப்படின்ற கணக்குல அது இருக்கு. புரியுதா? அதனால இவங்க இப்ப இதை வித்தாங்கன்னா, இவங்க இப்ப இதை இங்க சேல் பண்ணாங்கன்னா இது ப்ராஃபிட். இவங்க இப்படியே இதை டைரக்டா இங்கேயே சேல் பண்ணாங்கன்னா இது கேபிட்டல் அசெட், கேபிட்டல் கெயின். இப்ப புரிஞ்சுதா? ஓகே. இங்க ஒரு இதேதான், இந்த அது வந்து இன்டர்மீடியேட் மாதிரி நான் அதாவது வச்சிருக்கேன். ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு அது ஒரு லைக் ஒரு அதுதான் அந்த ரா கம்பெனிக்கு அசெட்டே. மெட்டீரியல் மாதிரி. கரெக்டா? அது 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 ஒரு அதுதான் ரா மாதிரி. மெட்டீரியல். அதேதான், அது கரெக்ட். அப்சல்யூட்லி கரெக்ட். அதுதான். ஏன்னா அவங்களுக்கு அதுதானே ரா மெட்டீரியல், அதுதானே அவங்க வச்சு விற்க முடியும். இப்போ ஒரு பென் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ரா மெட்டீரியல் கேட்டா, ஆனா அந்த மேல இருக்க அந்த மூடி, அந்த இது, அந்த கேப், அதுக்கப்புறம் உள்ள இருக்க ரீஃபில், இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்களா? அப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ற கம்பெனிக்கு எது வந்து ரா மெட்டீரியல்? லேண்ட் தான். லேண்ட். அது மாதிரிதான் அந்த பேங்கிங் கம்பெனிக்கும் நார்மல் கம்பெனிக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்திருக்கும். ஆடிட்டிங் அந்த புக்ல படிச்சிருந்தீங்கன்னா. கரெக்டா? த சேம் இஸ் இம்ப்ளிமெண்டட். ஏன்னா நீங்க லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க எதுல காட்டுவீங்க? லயபிலிட்டி சைடு காட்டுவோம் லோன். கரெக்டா? ஆமாண்ணா. ஆனா பேங்கிங் கம்பெனி அது எந்த பக்கம் காட்டுவான்? லயபிலிட்டியை காட்டுவான், அசெட் சைடுல காமிப்பாங்க. அவ்வளவுதான்டா டிஃபரன்ஸ். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஓகேண்ணா. புரிஞ்சு, தெளிவா இருக்கேண்ணா. ஓகேவா? முடிஞ்சா? ஐயோ, இப்ப இதுல இன்னொரு ஒரு சேர்க்கணும். இப்ப எப்படி சொல்றதுன்னு தெரியாம முடிக்கிறேன். சரி இருங்க, நான் சொல்றேன். ஓகே, நான் அதை ஆட் பண்றேன். இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது இதெல்லாம் நான் ரஃப் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து, ஓகே அது கேபிட்டல் கெயின்ல இருந்து இப்ப பிஜிபியே மாறிடுச்சு. அப்ப நான் பிஜிபிபில இப்ப எவ்வளவு வந்து கால்குலேட் பண்ணணும், கேபிட்டல் கெயின்ல எவ்வளவு கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இல்லையா? அதான் மொத்தம் பிஜிபி போயிடுச்சு, அப்ப மொத்தமா பிஜிபிபிலே கால்குலேட் பண்ணிடலாமேனா அப்படின்றது தானே உங்களோட இப்போதைக்கு ஒரு ஐடியா. அதான் பிஜிபிபி சேஞ்ச் ஆயிடுச்சு, அப்ப அது ப்ராஃபிட்னு மொத்தமா அதுலயே டாக்ஸபிள் பண்ணிடலாம் அப்படின்றது மாதிரி தானே உங்களுக்கு தோணுது. ஆனா இங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, இங்க இந்த 1968ல 1.5 crore வாங்கிட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணும் போது அது கேபிட்டல் கெயின்ல இருந்து ஸ்டாக் இன் ட்ரேடா சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? சோ இந்த வருஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இட் வில் பி கன்சிடர் ஆஸ் டீம் டு பி சேல். ஐயா, நீங்க கேபிட்டல் கெயினை வந்து ஸ்டாக் இன் ட்ரேடா தான் மாத்திருக்கீங்க, உங்களோட அசெட்டா அதை சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஆனா ஆஸ் பர் ஐடி ஆக்ட் என்ன சொல்றான்னா, இத வந்து சேல் பண்ணிட்டோம், டீம் டு பி சேல் டு சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ், சிவஸ்ரீ டீம் டு சேல் டு சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேக்குது இல்லையா? ஓகே. சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வருஷத்திலே
2025ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 7.5 crore மைனஸ் 1.5 crore பேலன்ஸ் இது வந்து 6 crore இருக்கு இல்லையா, இத கேபிட்டல் கெயின்லயே காமிச்சிருவாங்க. எந்த வருஷத்துலனா 2025லயே டீம் டு பி சேல்ஸ் சொல்லிட்டு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2027ல எவ்வளவுக்கு வித்தாங்க, 8 crores வித்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம எவ்வளவு மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாங்கின விலையை இப்போ மைனஸ் பண்ணுவோம், பையிங் ரேட்டை மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. ஓகே, இது நான் இன்னும் தெளிவா சொல்றேன். சிவஸ்ரீ சேல் டு சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ் எவ்வளவுக்கு சேல் பண்ணாங்க, 7.5 crore சேல் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல சிவஸ்ரீ கையில கேபிட்டல் கெயின் எவ்வளவு வந்துருச்சு, 1.5 crore மைனஸ் 7.5 crore 6 crore வந்துருச்சு. இப்போ சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ்க்கு எவ்வளவு பையிங் ரேட்டு, 7.5 crore தான் பையிங் ரேட்டு. கரெக்டா? சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ்க்கு பையிங் எவ்வளவுனா 7.5 crore. இப்போ சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ் சுரேகாக்கு சேல் பண்றாங்க. சுரேகாக்கு சேல் பண்ணும் போது 8 crores சேல் பண்றாங்க. இது சேல். சேல்ல இருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணோம், பையிங் வேல்யூ மைனஸ் பண்ணோம் இல்லையா, மைனஸ் பையிங். சுரேகா என்டர்பிரைசஸ் எவ்வளவுக்கு வாங்கினாங்க, 7.5 crore. மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்க 50 lakhs மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிஜிபிபில காட்டுவீங்க. அப்போ 6 crore இங்க கேபிட்டல் கெயின்ல டாக்ஸபிள் ஆயிடுச்சு. எந்த வருஷத்துல, 2025ல. 2027ல 50 lakhs பிஜிபிபில டாக்ஸபிள் ஆயிடுச்சு. இது புரிஞ்சுதா? சூப்பரா. ஓகே, சோ புரியலையா, ஏன்டா இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. இன்னும் ஒரு வாட்டியா, சரி முதல்ல இருந்தே மறுபடியும் வரைபடம் போடுவோம். ஏன்னா கேபிட்டல் கெயின் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பான், அவனை கத்துக்கிட்டோன்னு வச்சுக்கேன் செம்ம அழகு, அவன் ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, 3% தான் இருக்கு. நான் அந்த சார்ஜர் பேஸ் பண்ணி தான் வந்தேன். ஸோ இந்த டாபிக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா இப்போ சுரேகா இருக்காங்களா, சிவஸ்ரீ இருக்காங்களா. ஓகே, ஸோ இவங்க கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, 1968ல வாங்கின லேண்டு. ஸோ இது இவங்க என்ன பண்றாங்கன்னா சுரேகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணி 2025ல லேண்டை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. லேண்டை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ரெண்டுமே ஒரே ஆள் தான். ஆனா ஓகே, அதை மறந்துடாதீங்க, ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். ஸோ லேண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எவ்வளவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா 7.5 crore டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்போ சிவஸ்ரீ கையில எவ்வளவு வந்திருக்கும், 7.5 crore வந்திருக்கும். வாங்கும் போது அதோட விலை என்ன, 1.5 crore. இப்போ 1.5 crore இங்கேயே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6 crore அப்படிங்கிறது இந்திய கேபிட்டல் கெயின் அப்படின்னு டாக்ஸபிள் பண்ணிடுவோம். யாருக்கு எல்லாம் சிவஸ்ரீ கையில டாக்ஸபிள் பண்ணிடுவோம் 2025ல. ஏன்னா இது 2025ல தான் மாறி இருக்கு, 2025ல தான் மாறி இருக்காங்க. ஓகே, இப்போ இவங்க ஏன்னா 7.5ன்னு சொல்லணும். இப்போ சிவஸ்ரீல இருந்து சிவஸ்ரீ என்டர்பிரைஸ் பண்ணலாம். அப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்றதுதானே ரேட்டு. இப்போ கேபிட்டல் கெயின் கம்மி பண்ணணும்னு பார்த்தா இவங்க ஒரு 2 crores தான் கொடுத்தேன் அந்த மாதிரி சொல்லிக்கலாம்னா. அதெல்லாம் கண்டுபிடிதான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு தோணுது இல்லையா அதை 2 crores மாத்திருப்பாங்கன்ட்டுன்னு, அப்பவே உங்களுக்கு டவுட் வந்துடும். அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நீங்க பார்க்கும்போது 2 கோடிக்கு மாத்திருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன் எப்படி தெரியும்னா, சுத்து வட்டாரத்துல முதல்ல கவர்மெண்ட் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பான், அது ஒரு ரேட்டு. பிளஸ் வந்து சுத்து வட்டாரத்துல ஃபேர் ரேட்டுன்னு ஒண்ணு இருக்கும், அது ஒரு ரேட் இருக்கும். அதுவே இந்த 2 ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 6 crore காட்டுது அப்படின்னா அவங்க 2 crore அதை மாத்திருக்காங்க அப்படின்னா தென் அப்சல்யூட்லி there is an error. எரர் இருக்கு. உங்களோட சுத்து வட்டாரத்துல அது 6 கோடிக்கு விக்குது, நீ எப்படி 2 கோடிக்கு வித்த? அப்போ என்ன பண்ணுவோம், whichever is higher, 6 கோடியை தான் நீ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு அந்த 6 கோடி இங்க கொண்டு வருவோம். அட்லீஸ்ட் 7.5 வரைக்கும் போக வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த 6 கோடி வரைக்கும் எடுத்துட்டு வந்து டாக்ஸ் கட்ட சொல்லுவோம். அதுக்கெல்லாம் தான் நம்ம படிக்கிறோம், அதுக்கு தான் நம்ம ஆடிட் பண்றோம். கன்சல்டன்ட் நம்ம கிட்ட அதுக்கு தான் வராங்க. கன்சல்டன்ட் பண்ணி நான் இது மாதிரி பண்ணணும், எப்படி எஸ்கேப் ஆகுறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு இல்லையா, இந்த ஐடியாலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா புக்ஸ்ல எப்படிலாம் குளறுபடி பண்ணலாம் அப்படின்னு செக் பண்றதுக்கு தான். அதெல்லாம் உஷாரா இருப்பானுங்க, விட மாட்டானுங்க. புரியுதா இது நான் சொல்ல வந்தது எப்படின்னு? புரிஞ்சுங்க. ஏன்னா அந்த லேண்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், அந்த ஏரியால அந்த லேண்டுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், இதெல்லாம் அவனுங்க வச்சிருப்பானுங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம எதனா ஒரு லூப் போல யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பண்ணோம் அப்படின்னா ஓகே, நம்ம அதுல ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கு அமைக்கலாம், இல்லைன்னா முடியாது. ஓகே, ஸோ நவீன் வந்து டேய் நான் கேட்ட டவுட்டை தவிர்த்து மற்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறான். எதுல விட்டேன்,
ஸோ இப்போ சிவஸ்ரீ அப்படின்றவங்க சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ்க்கு 2025ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 7.5 crore அவங்களுக்கு அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இந்த 6 crore வந்து அந்த வருஷத்திலே கேபிட்டல் கெயின். ஏன்னா இது அசம்ஷன் மாதிரி தான்டா, இது வந்து ஒரு அசம்ஷன் மாதிரி. ஸோ இந்த அசம்ஷன் எடுத்து நம்ம அந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள் பண்ணிட்டோம். இப்போ 2027ல என்ன ஆகுது அப்படின்னா சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ் சேல் டு சுரேகா, நாட் சிவஸ்ரீ. ஓகே, சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ் சேல் பண்ணுது. இங்க ஒரு அசம்ஷன் தான் நீங்க எடுத்திருக்கீங்க, இங்கேயும் ஒரு அசம்ஷன் தான் இதுவுமே. ஏன்னா இதை ஹேண்டில் பண்றது சிவஸ்ரீ தான். இப்போ இவங்க 2027ல சுரேகாக்கு வித்தது 8 crore வித்திருக்காங்க. அப்போனா இவங்க பை பண்ணும்போது அது ஒரு ரேட் என்ன, 7.5 தானே சிவஸ்ரீ என்டர்பிரைசஸ் பை பண்ணும்போது. அப்போ அதுதான் நீங்க மைனஸ் பண்ணணும், 7.5 crore. நீங்க பாட்டு டேரக்டா இந்த 1.5 crore எடுத்து வந்து நீங்க மைனஸ் பண்ணக்கூடாது. அப்போ பேலன்ஸ் இருக்க 50 lakhs மட்டும்தான் பிஜிபிபி கீழே யார் கையில டாக்ஸபிள் ஆகும், இந்த கம்பெனி கையில டாக்ஸபிள் ஆகும் 50 lakhs. இந்த 6 crore அப்படிங்கிறது எப்போ ஸ்டாக் இன் ட்ரேடா சிவஸ்ரீ கன்வெர்ட் பண்ணாங்களோ அவங்க கையில கேபிட்டல் அசெட்டா அது டாக்ஸபிள் ஆயிடும். புரிஞ்சுதா? இது புரியுதா? அந்த அந்த டைம் பீரியட் தான் ரொம்ப முக்கியம் ஸ்டாக் இன் ட்ரேடுக்கும் கேபிட்டல் அசெட்டுக்கும். மறுபடியும் கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னா ஒண்ணு இல்ல, உட்காந்து ஒரு குரூப் ஸ்டடி போடுங்க, இல்லைன்னா நீங்களாவே உட்காந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டை மறுபடியும் வரைஞ்சு பாருங்க கேபிட்டல் கெயினுக்கும் ஸ்டாக் இன் ட்ரேடுக்குமான டிஃபரன்ஸ். ஓகே, தட்ஸ் வை தே ஆர் சேயிங் ஹியர். ஸோ அதுதான் இங்க இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக அதை சொல்ல வந்தேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் அசெட் ஷுட் பி கேபிட்டல் அசெட் த டைம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு பின்னாடி ஒரு சம்மும் இருக்கு. இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணனால உங்களுக்கு அந்த சம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் போகும்போது, அதனால தான் இப்போ உட்காந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? தென் அடுத்து சார்ஜபிலிட்டி. சார்ஜபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் கெயின் ஷால் பி டாக்ஸபிள் இன் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் அசெட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ப்ரீவியஸ் இயர்ல எந்த அசெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ ஆல்வேஸா ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்ல டாக்ஸபிள் பண்ணுவோம் இல்லையா, அது அதே கான்செப்ட் தான். இன் சம் கேசஸ், சில கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இஸ் டாக்ஸபிள் இன் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் கன்சிடரேஷன் இஸ் ரிசீவ்ட் இன் த ப்ரீவியஸ் இயர் இன் விச் ட்ரான்ஸ்ஃபர் டுக் பிளேசஸ். சில கேஸ்ல எப்போ அந்த கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணீங்களோ அதே வருஷத்துல டாக்ஸபிள் ஆகும், அதுக்கு நீங்க அடுத்த வருஷம் வரைக்கும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. அது எந்தெந்த கேஸ்ல வரும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஐ திங்க் இந்த கம்பல்சரி அக்விசிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ உங்க லேண்ட் இருக்கு அப்படின்னா ரயில்வே ட்ராக் போடுறோம் அப்படின்ற போது அந்த ட்ராக்ல தான் உங்க வீடு இருக்கு அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பல்சரி அக்வைர் பண்ணிடுவான். ஹைவே அத்தாரிட்டி இந்த மாதிரி ரயில்வே இதெல்லாம் வந்து அவன் கம்பல்சரி அக்வைர் பண்ணிடுவான். அப்படி அக்வைர் பண்ணும்போது அவங்க கொடுக்குறதா ரேட்டு இவ்வளவுதான் தருவோம், இந்த லேண்டுக்கு கவர்மெண்ட் இவ்வளவுதான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு, ஃபேர் ரேட் எங்களால் தர முடியாது, கவர்மெண்ட் எவ்வளவு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோ அதுதான் நாங்க தருவோம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்படி சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, இல்ல இதுக்கு ஒரு ஃபேர் ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுவீங்க. கோர்ட்ல கேஸ் போட்டு அது இழுத்து அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்து 3 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லுவான் சரி ஓகே அந்தா எக்ஸ்ட்ராவா நீ ஒரு 1 லட்சம் கேட்டியா, அந்த 1 லட்சத்துக்கு கொடுக்குறோம் பிளஸ் இன்ட்ரெஸ்டே சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவான். சோ அந்த மாதிரி கொடுக்கும் போது லேண்ட் எப்பயோ வித்துட்டோம், லேண்ட் வித்து 3 வருஷத்துக்கு அப்புறம் கேஸ் வந்து மறுபடியும் அந்த லேண்டுக்கான காசு உங்க கையில 3 வருஷத்துக்கு அப்புறம் வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ அந்த மாதிரி வர காசுக்கு அப்பயும் அது ப்ரீவியஸ் இயர்ல வித்த கணக்கா, அந்த ப்ரீவியஸ் இயர்ல வித்ததுக்கு நான் அசஸ்மெண்ட் இயர்ல போய் டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்னு நம்ம போக கூடாது. அப்போ அந்த வருஷத்துல என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ல டாக்ஸபிள் ஆகும். புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுது இல்லையா? ஒரு சில கேசஸ்ல மட்டும் தான் அப்படி நடக்கும். மோஸ்ட்லி வந்து ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்ல டாக்ஸபிள் பண்ணுவோம் அப்படின்றது தான் ரியல் கான்செப்ட். ஓகே டன். ஒன்ஸ் அகைன் இதை நான் எடுத்துட்டேன்னா இது ஆஃப் ஆயிரும். ஆனா இதை நான் எப்படி பண்ணுவேன்? சரி ஓகே பாத்துட்டேன். எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆனா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. So in some cases capital gain is taxable in the previous year in which consideration is received in the previous year in which transfer took places. Okay, அது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்னன்னா கேபிட்டல் அசெட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேபிட்டல் அசெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் லேண்டை வச்சு மட்டும் தான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். பட் ஆனா லேண்டை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு கேபிட்டல் அசெட்ல. என்னென்ன விஷயங்கள் இருக்கு? எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை அன் அசஸி வெதர் ஆர் நாட் இன் கனெக்ஷன் வித் இஸ் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், விச் மீன்ஸ் எந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வேணா இருக்கட்டும், ஜுவல்லரியா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், அது எல்லாமே கேபிட்டல் அசெட்ல தான் வரப்போகுது. என்ன கைண்ட்ல இருக்கணும், ஓகே, மணியா இல்லாம கைண்ட்ல இருக்கணும். வெதர் ஆர் நாட் இன் கனெக்ஷன் வித் இஸ் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், ஓகே, மேபி பிசினஸ்ல இருக்கலாம் இல்லாமலையும் இருக்கலாம், தட் வில் பி கன்சிடர் அஸ் கேபிட்டல் அசெட். இப்போ இந்த 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 ஒண்ணு சொன்னேன் இல்லையா, இது ரிவர்ஸ்லயே நடக்க சான்சஸ் இருக்கு இல்லையா?
நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நம்ம ஃபர்தரா போகும்போது போய்ப்போம். ஓகேவா? ஒன் செகண்ட் ஐ ஜாயின் வித் மை மொபைல். தென் ஒன்லி நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. Google Meet. Now it's okay. ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் தான் எனக்கு ஓகே. ஸோ வெதர் ஆர் நாட் இன் கனெக்ஷன் வித் பிஸ்னஸ், பிஸ்னஸ் கூட கனெக்ஷன் சொல்லுடாமா. அண்ணா நீங்க ஜுவல்லரி வந்து கேபிட்டல் அசட்டா வரும்னு சொன்னீங்கல்ல, ஆனா அது எக்ஸ்க்ளூஷன் இருக்கும். எக்ஸ்க்ளூஷன்னா சரி சொல்லுங்க. ஜுவல்லரி வந்து கேபிட்டல் அசெட்ல வரும். சரி நீங்க சொல்லுங்கண்ணா. இல்ல அது இல்ல வரும்போது சொல்றேன், வரும்போது கேக்குறேன். இல்ல அது கேபிட்டல் அசெட் தான். சொல்லுங்க. அது கேபிட்டல் அசெட் தான். ஏன் அது கேபிட்டல் அசெட் இல்லன்னு உங்களுக்கு தோணுதா? ஆமாண்ணா, அது ஒரு மெட்டீரியல் அசெட் தானே. சரி ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட அடுத்த ஒரு கொஸ்டின் வரேன். அது எக்ஸ்க்ளூஷன்னா நீங்க நடத்திட்டே வாங்க, அது வரும்போது வேணா நான் அந்த கொஸ்டின் கேக்குறேன். இப்ப சொல்லிட்டேன்னா அதை நடத்தும் போது எனக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்ல, உங்களுக்கும் சரி, கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்ல. அதனாலதான் ஓகே அது ஓகே மேம். எக்ஸ்க்ளூஷன்ல எக்ஸ்க்ளூஷன் இன்க்ளூஷன் அப்படின்னு தான் வரும். அதை நான் சொல்றேன். எப்படின்னா இப்போ ஜுவல்லரி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க வந்து ஜுவல்லரி வாங்கினது வந்து நீங்க பிறந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒரு 2019ல கோவிட் இருந்துச்சு. சரி, ஒரு 2018ல ஒரு செயின் ஒன்று வாங்கியிருக்கீங்க. என்ன ரேட் வைக்கலாம் அந்த செயினுக்கு? நீங்களே தோராயமா சொல்லுங்களேன். ஒரு 30,000 something. 30,000 வைக்கிறீங்க. ஓகே, 30,000 ஓகேப்பா. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம 2025க்கு டிராவல் ஆகி வந்துட்டோம். ஸோ சடனா உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த செயினை வந்து சேல் பண்றீங்க. இப்போ இது எவ்வளவுக்கு சேல் ஆகும்? என்ன ஒரு 60,000 அந்த மாதிரி டபுள் ஆகும். 60,000க்கு சேல் பண்றீங்க. டபுள் ஆகுது. அப்போ மைனஸ் 30,000 வாங்கின வேலை எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன பாத்தீங்க? 30,000. இது ப்ராஃபிட்டா கெயினா? பர்சனலா எனக்கு அது கெயின் தான் வரும். கெயின். அப்போ இது கேபிட்டல் கெயின், கரெக்டா? ஆனா அது மெட்டீரியல் தானேண்ணா, ஒரு ஜுவல்லரி. அது ஒரு மெட்டீரியல், பட் இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே. இப்போ லேண்ட் அப்படிங்கிறது ஆனா அது ஒரு லேண்ட் தானே. அப்புறம் அது எப்படின்னா எனக்கு இப்படி சொல்றது, ஒரு லேண்ட் தானே, அது வெறும் ஒரு மண்ணு, அது அப்படிதானே இருக்கு. தென் அப்புறம் எப்படி அதை வந்து ஒரு அசெட்டா நம்ம சொல்றோம் அப்படின்னா, எப்படி சொல்லுவேன், தட் இஸ் ஆல்சோ கேபிட்டல் அசெட்டா. அது ஓகே, அது அந்த வீடு கட்டலாம் இல்ல சம்திங் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படி. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே உங்களுக்கு. ஆமாண்ணா, அது இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் நம்ம அதுல வந்து வீடு கட்டுறோம்னா we can live or பிசினஸ்க்கு வச்சுக்கலாம். ஃபார்மிங் பண்றோம்னா அதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஜுவல்லரி இன்வெஸ்ட்மெண்ட் தானே. இப்போ இதை இப்படி பண்ணதுனால, இது பர்சனலா தெரிஞ்சதுனால, இது பர்சனல்ன்றதுனால நீங்க கேபிட்டல் கெயின் தான். ஆமாண்ணா இது கேபிட்டல் கெயின் அப்படின்னு உங்களுக்கு கெயின் வந்துச்சு. இதே ஒரு சேட்டு பண்ணிட்டு இருக்காரு, ஒரு சேட்டு வந்து ஒரு சேட்டு கடை வச்சு சேட்டு பண்ணிட்டு இருக்காரு, அப்பனா அப்ப கேபிட்டல் கெயின்ல வருமா? வராதுங்க. ஏன் வராது? அது ப்ராஃபிட் அண்ட் பிசினஸ் கீழ அவ்வளவுதான். பிஜிபிபி கீழ போயிடும், முடிஞ்சிச்சு. அதெல்லாம் ஆன்சர் நீங்களே சொல்றீங்க தெரியுமா? அப்புறம் என்ன டவுட்? இல்லண்ணா, எனக்கு முன்னையில இருந்து இந்த டவுட் இருக்கு. ஜுவல்லரிய வந்து ஏன் இன்வெஸ்ட்மெண்டா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது ஒரு மெட்டீரியல் திங் தானே. ஜுவல்லரி தான் இருக்கிறதுலே மோஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஜுவல்லரி தான். நீங்க இதை ஜுவல்லரியா பாக்குறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கு. சரி ஓகே, இதே நான் வந்து கோல்டு பிஸ்கெட்டா வாங்கி வைக்கிறேன். கோல்டு பிஸ்கெட். ஏமா கேஜிஎஃப் படம் பாத்தீங்களா? இல்ல நான் பார்க்கல. கேஜிஎஃப் படம் பாக்கலையா? என்னமா கேஜிஎஃப் இன்னைக்கே போயிட்டு உட்காந்து நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, கேஜிஎஃப் 1 and 2க்கு ஒரு 3 to 3 hours 6 hours ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க.
ஒர்த்தா இருக்கும். மோட்டிவேஷன் ஆகி நீ வெறி ஆயிட்டு போயிட்டு இல்ல நான் உலகத்தை வாங்க போறேன் அப்படின்னு நீ ஓடி போயிட்டு உலகத்தை வாங்குவ. எதுக்குண்ணா? சொல்றேன் பிகாஸ் இப்ப சரி ஓகே இதை நான் கோல்ட வந்து கோல்டு பிஸ்கெட்டா வச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து இந்த காயின்ஸ் இருக்கு, பிஸ்கெட் மாதிரி இருக்கு, இப்படி வச்சிட்டு இருக்கேன். பாரா வச்சிருக்கேன், கோல்டு பார் எல்லாம் வச்சிருக்கேன். இப்போ இது என்னால யூஸ் பண்ண முடியாது கரெக்டா, ஆனாலும் நான் இதை வச்சிருக்கேன். எதுக்காக வச்சிருப்பேன்? ஆனாலும் இதை நான் ஏன் வச்சிட்டு இருக்கணும்? மேபி ஃபியூச்சர் யூஸ்க்காக. அவ்வளவுதான் ஆன்சர் இருக்கு. ஃபியூச்சர் யூஸ்னாலே அது என்ன? அது ஒரு டைப் ஆஃப் அசெட் தானே. ஃபியூச்சர் யூஸ்க்கு நம்ம ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு அசெட் மாதிரி தானே. இன்க்ளூடிங் நம்ம லைஃப் பார்ட்னர் நம்மளுக்கு ஒரு அசெட் தான். ஓகே. இப்போ காமனா சொல்லும் போது கூட சில பேர் வந்து சில பேர் நம்ம வெளிப்படையா சொல்ல, சில பேர் வந்து சொல்லுவாங்க இவங்க என்னோட அசெட், இவங்க தான் இதோட அசெட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா? அப்படி சூர்யா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னதுமா? சூர்யா ஜோதிகா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சூர்யா ஜோதிகா சொல்லி அப்புறம் எப்படி அவங்க ஒரு நான் இப்ப அடுத்த கேள்வி கேட்பேன், அவங்க ஹியூமன் தானே, அவங்க எப்படி அசெட்ல வருவாங்க அப்படின்னு நான் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம்ல. கரெக்ட். அதே சேம் கான்செப்ட் ஜுவல்லரி லைன் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. தயவு செஞ்சு போயிட்டு கேஜிஎஃப் படம் பாருங்க, செமையா இருக்கும். வேற யாருன்னா பாக்குறதா கூட பாருங்க, செம மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, KGF 2 or KGF 1 மறுபடியும் ரீகால் பண்ணி கூட பாருங்க. நான் திரும்ப திரும்ப படம் பார்த்ததை விட அதுல இருக்க சாங்ஸ் நிறைய கேட்பேன். KGFல வந்து ஃபர்ஸ்ட் சாங் நல்லா இருக்கும். ஆக்சுவலா இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோல்டுக்கான இது உங்களுக்கு புரிஞ்சிடும்டா. ஜுவல்லரி ஏன் நான் அசெட்னு சொல்றேன் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த படம் பார்த்தீங்கன்னா. அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் படம் தானேனா? அது ஏதோ கடத்தி ஏதோ சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி அதுவும் பண்ணுவான், அதை தாண்டி அவன் நிறைய பண்ணுவான். அதை நிறைய பாருங்க. அது ஒரு மாதிரி சென்டிமெண்டலாவும் இருக்கும். பிளஸ் வந்து பிசினஸ்ல அவன் மைண்ட் செட் வந்து ரொம்ப அப்படி ஃபோக்கஸ்டா இருக்கும் அந்த படத்துல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸ்டா இருப்பான் அந்த படத்தை ஃபுல்லுமே அவன். ஓகேவா? ஸோ அது ஒரு நல்ல படம், பாருங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க மைண்ட் செட் எப்படிலாம் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த இடத்துல அவன் வந்து எமோஷனலுக்கு இடம் கொடுப்பான், எந்த இடத்துல அவன் எமோஷனே இல்லாம அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு, எந்த இடத்துல அவன் செல்ஃபிஷா நடந்துப்பான், யாருக்கிட்ட அவன் செல்ஃபிஷா நடந்துப்பான் அப்படின்றதும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இதெல்லாம் நிறைய இருக்கும் அந்த படத்துல. சோ அதுல நான் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச சாங்ஸ் நான் திரும்ப திரும்ப கேட்டது KGF Part 1ல ஃபர்ஸ்ட் சாங் வரும், நெருப்பில் விழுந்து நீந்தி எழுந்து வந்த சரிதம். அதாவது நெருப்புன்ற ஒரு தண்ணியில விழுந்து நீந்தி எழுந்து வந்த ஒரு சரிதம் அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த 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 ஒரு இதுல அம்மா சொன்ன வார்த்தையே வந்து வாழ்க்கையின் சம்திங், அதான் வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி ஒரு 2 லைன் இருக்கும். அந்த 2 லைன் என்ன பர்சனலா ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அந்த லிரிக்ல. பிளஸ் வந்து KGF 2ல ஒரு லைன் வரும். 2ல வந்து அவங்க அம்மா ஒரு சாங் பாடுவாங்க, 1000 படைகளும் எதிர்த்துதான் வருட்டமே ஒருவனாய் நில்லடா அதை நீ எதிர்க்க. அதாவது 1000 படம் வந்தாலும் நீ ஒருத்தன் போதும் அதை சமாளிக்க அப்படின்னு அந்த மைண்ட் செட். அவனுக்கு அதை கொடுப்பாங்க. சின்ன குழந்தை அவன், ஆனா அவங்க அம்மா அதை பாடி அவனுக்கு சொல்லி காட்டும். இந்த லைன்லாம் என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. தயவு செஞ்சு போய் பாருங்க, நான் ஷேர் கூட பண்றேன், குரூப்ல லிங்க் ஷேர் பண்றேன். அந்த பாட்டு போயிட்டு லிரிக்ஸ் நோட் பண்ணுங்க. அப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஃபயரா இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது, பட் ஆனா அது கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்பார்க் கிடைக்கும் அதெல்லாம் பார்க்கும் போது. ஓகேங்களா? அது ஒண்ணு. பிளஸ் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிடும். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க கதை, அனுஷா பார்க்காதனால சொல்றேன். என்னன்னா எனக்கு அதுல இன்னொன்னு பிடிச்சது, அவங்க அம்மாவை புதைக்கிறதுக்கு ஏதோ ஒரு காமனான ஒரு ஏரியால போய் புதைச்சு வச்சிருப்பான். அவன் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் அந்த அந்த ஏரியாவை மட்டும் தனியா அந்த பாட்டுல வரும், அந்த ஏரியாவை மட்டும் தனியா வெட்டி எடுத்து அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு தனியா ஒரு சமாதி, அவன் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் கொண்டு போய் அதை கட்டுவான். அது லாரியில கொண்டு வந்து அவன் ஏரியால கொண்டு வந்து வச்சு அவங்க அம்மாவுக்கு தனியா ஒரு சமாதி கட்டுவான். சோ இதெல்லாம் வந்து யார் பண்ணுவா? அது தோணிக்கிட்டே இருக்கணும் சின்ன வயசுல இருந்து திரும்ப திரும்ப. ஆமா நான் இதை பண்ணணும் அந்த ஐடியாலாம் அவனுக்கு எப்படி வந்திருக்கும் தெரியாது. மைட் பி டைரக்டர் எழுதினார்னா அப்படின்னு, ஓகே. பட் ஆனா அந்த பர்சனுக்கு இது தோணிட்டே இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதானா அந்த படம் ஃபுல்லா வெளியே வராது, வெளிக்காட்டிக்கவே மாட்டான். ஆமா நான் அடுத்து வந்து எங்க அம்மா வந்து இது மாதிரி இறந்துட்டு இருக்காங்க, ஒரு இடத்துல இருக்காங்க, அதை நான் புதைச்சு வச்சிருக்கேன், அந்த இடத்துல இருந்து நான் தோண்டி எடுத்துட்டு வந்து நான் என்னோட இடத்துல நான் வைக்க போறேன் அப்படின்றது அவன் படத்துல எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டே இருப்பான். அவன் சுத்தி இருக்கிறவங்களுக்கே அவன் என்ன பண்றான்னு தெரியாது. யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போதுதான் அவனுக்கான அந்த ஆன்சரே அவன் சொல்லுவான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? அது வரைக்கும் அன்டில் ஆர் அன்லெஸ் அவன் எதை பத்தியுமே சொல்ல மாட்டான். அவனோட ப்ராசஸ்ல ஃபோக்கஸ்டா இருப்பான். ஆமா தங்கம் மொத்தம் எடுக்க போறேன், உடச்சி எடுக்க போறேன், சேவ் பண்ணி வைக்க போறேன், இதை காப்பாற்ற போறேன். காப்பாற்ற போறேன்னா அந்த தங்கத்தை வந்து பதிக்க வச்சு நான் எனக்கு எடுத்துக்க போறேன். சாவும் போதும் அதை அவன் தான் எடுத்துட்டு போவான். எப்படி யோசிச்சானுங்க ஒரு பக்கம், எப்படி யோசிச்சானுன்றது ஒரு பக்கம்னா அந்த பர்சனுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபோக்கஸ்டா இருக்க கேரக்டர். அது ரொம்ப
அப்படி இருக்கும். ஓகே ஓகே, படத்தை பத்தி பேச வச்சுட்டீங்க. எங்க விட்டேன்? ஜுவல்லரி வந்து கேபிட்டல் அசெட். ஓகே டன்ரா. நான் படத்தை பத்தி பேசிட்டீங்க. என்னாலே இப்போ வந்து அந்த படம் ஒரே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஓகே டன். சரி ஓகே, இந்த ஒரு பேஜ் மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிப்போம். இந்த ஒரு பேஜ் போதும், இன்னும் ஒரு 2-3 லைன் தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேபிட்டல் அசெட்ல வேற என்னெல்லாம் சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனி கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் விச் மீன்ஸ் ஷேர்ஸ், இது எல்லாமே கேபிட்டல் அசெட்ல சேரும். held by foreign institutional investors, FII ன்னு சொல்லுவாங்க, which has invested in such securities in accordance with the regulations made under the SEBI board, which means இப்போ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வேற யாராவது வச்சிருக்காங்க இந்தியன்ஸோட ஷேர்ஸ் அப்படின்னாலும் தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் கேபிட்டல் அசெட். பட் ஆஸ் பர் செபி ரூல்ஸ் படி அவங்க அது செபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுபடி அவங்க ஹோல்ட் பண்ணிருக்கணும். தேர் இஸ் அ பர்சன் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் போது அவங்க வெளியே இருக்க பர்சன்ஸ் தான், பட் ஆனா அவங்க இங்க இருக்க ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் தென் செபி ரூல்ஸ் அண்ட் கைடன்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு வர்றதும் கேபிட்டல் அசெட் தான். தென் வி டிடக்ட் டிடிஎஸ், எவ்வளவு அமௌண்ட் நம்ம டிடிஎஸ் என்ன பண்ணணுமோ அதை பிடிச்சிட்டு தான் பேலன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம், ஜஸ்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபாரினர் ஒருத்தர் இருக்காரு, அந்த ஃபாரினர் நான் ரெசிடென்ட், எப்படி பார்த்தாலும் அவர் டாக்ஸபிள் இல்லை, பட் ஆனால் அவர் இந்தியன் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோம், அவர் விற்கும் போது அது கேபிட்டல் அசெட்டா இருக்கும். இந்தியாக்குள்ளே வாங்கி இந்தியாக்குள்ளே வேற ஒருத்தருக்கு விற்பாரு, பட் ஆனால் அவர் ஃபாரினர், அதுக்கான ஓனர்ஷிப் ஃபாரின்ல இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், தென் தட் இஸ் கன்சிடர் அஸ் கேபிட்டல் அசெட். டிடிஎஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க இன்கம் அவர் கொடுத்துருவோம். அந்த மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகேவா? இப்போ எது எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் அசெட்ல எக்ஸ்க்ளூஷன் ஆகுதுன்னு பாருங்க. ஸ்டாக் இன் ட்ரேட் கேபிட்டல் அசெட் ஆப்வியஸா வராது. நம்ம இப்பதான் பார்த்தோம் பிஜிபிபி. பர்சனல் எஃபெக்ட், பர்சனல் எஃபெக்ட் நீங்க மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா, நீங்க பர்சனலா யூஸ் பண்றது எல்லாமே. பர்சனலா என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், வாட்ச், பர்ஸ், வேற ஏதாவது பர்சனல் எஃபெக்ட்ஸ்ல வேற ஏதாவது சேருமா, லேப்டாப். ஓகே, லேப்டாப் ஆல்சோ சம்டைம்ஸ் இஸ் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் கெயின், பட் காமன்லி லேப்டாப், மொபைல் போன்லாம் நம்ம வாங்கி வித்தோம் அப்படின்னா அதெல்லாம் கேபிட்டல் அசெட்ல வராது. பட் ஆனா அதே பிசினஸ் பண்ணோம்னா பிஜிபிபி கீழே வரும். ஸோ இந்த மாதிரி பர்சனல் எஃபெக்ட்ஸ் வந்து எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கேபிட்டல் அசெட்ல வராது. இதெல்லாம் கேபிட்டல் அசெட் கிடையாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது அக்ரிகல்ச்சர் லேண்ட், ரூரல் ஏரியால இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் மட்டும்தான் கேபிட்டல் அசெட் கிடையாது. அப்போ அர்பன்ல இருக்கிறது கேபிட்டல் அசெட். ஓகே, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் ரூரல் ஏரியா, நோட் திஸ் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட். அப்புறம் கோல்டு பாண்ட்ஸ், ஸ்பெஷல் பீரியட் பாண்ட்ஸ், கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேபிட்டல் அசெட்ல வராது. ஆனா இது என்ன பாண்ட்ஸ், இது எல்லாமே ஒரு காமன் பாண்ட்ஸ் தான். ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த பர்சன்டேஜ் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட், இந்த பாண்டுக்கு இத்தனை இன்ட்ரெஸ்ட், இந்த பாண்டுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சில இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் மாறி இருக்கும். ஜஸ்ட் இது என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன? ஓகே, ஒரு பாண்ட் கொடுப்போம் நம்ம, அது கோல்டு லெசன்ஸ். இப்போ மார்ட்கேஜ் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. லேண்டை கொடுத்துட்டு பிளட்ஜ் ஆகுது, மார்ட்கேஜ் தான் அடமானம். லேண்டை கொடுத்துட்டு நம்ம மணி வாங்கிட்டு போவோம், அடமானம் வைப்போம். ஸோ அப்போ அங்கே ஒரு லேண்டை கொடுத்துட்டு நம்ம மணி வாங்குறோம். த சேம் கான்செப்ட் கோல்டு கொடுத்து பாண்ட்ஸ் வாங்குவோம், கோல்டை வச்சு பாண்ட்ஸ் வாங்குறோம், கோல்டு பாண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் சில பாயிண்ட்ஸ் இப்படி ஞாபகம் வச்சுட்டா போதும். இன்டெப்தா உள்ள போய் கோல்டு பாண்ட்ஸ் எப்படி நடக்குது, அது எப்படி ரன் ஆகுது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா குழம்பிடுவோம். ஜஸ்ட் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, ஸ்பெஷல் பேர் பாண்ட்ஸ்னா என்ன, கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ்னா என்ன, அதுக்கான மீனிங் அது மட்டும் தெரிஞ்சா போதும். ரொம்ப இன்டெப்தா போயெல்லாம் படிக்கலாம், அது உங்க புக்லேயே இருக்கும். ஓகேவா? நம்ம உங்க புக்ல போகும்போது நான் அதை சொல்றேன், உங்க புக்ல மறுபடியும் படிப்போம் இது எல்லாத்தையும். ஓகே, தென் இப்போ எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பர்சனல் எஃபெக்ட். இப்போ பர்சனல் எஃபெக்ட்னு மேல ஒன்னு படிச்சோம்ல, செகண்ட் பாயிண்ட், அதுல இதெல்லாம் எக்ஸ்க்ளூஷன், விச் மீன்ஸ் எக்ஸ்க்ளூஷன்ல எக்ஸ்க்ளூஷன், இன்க்ளூஷன். கேபிட்டல் அசெட்ல அப்போ கீழே இருக்க இந்த 6 இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? எது எதெல்லாம் கேபிட்டல் அசெட்ல இன்க்ளூட் ஆகுது அப்போ, ஜுவல்லரி, ஆர்கியாலஜி கலெக்ஷன்ஸ், டிராயிங்ஸ், பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட், இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா பர்சனல் எஃபெக்ட்ஸ்ல இன்க்ளூட் ஆகும். All the items which are excluded from personal effects which will be treated as capital asset, இது எல்லாமே கேபிட்டல் அசெட் தான். ஆனா எப்படி நான் டிராயிங் வந்து என்னோட கேபிட்டல் அசெட்டா மாறும், இல்ல பெயிண்டிங்ஸ் வந்து எப்ப நான் கேபிட்டல் அசெட்டா மாறும் அப்படின்னா, இந்த என்ன படம் அது, கோமாளி படம் பார்த்திருக்கீங்களா? கோமாளி படத்துல அவங்க தாத்தா வந்து ஒரு பொம்மை ஒண்ணு வச்சிருப்பாரு, அந்த பொம்மையோட மதிப்பு இப்போ 1 கோடி போகும். பார்த்திருக்கீங்களா? படம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? கோமாளி படத்தை. அப்ப அந்த படத்துல வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, அவன் வந்து அதை ஃப்ரீயா கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருவான், பொம்பளை வீக்னஸ் உள்ள ஃபேமிலிடா நீங்க அப்படின்னு அவ கடைசியில திட்டுவாள் காஜல். விச் மீன்ஸ் அது வந்து ஒரு இதுதான், ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண ஒரு ஒர்க் தான், அதுவுமே ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுவுமே ஒரு ஒர்க் தான். அந்த மாதிரி டிராயிங் பண்ணி வச்சிருக்கலாம். இன்கேஸ் உங்க கிராண்ட் ஃபாதரோ யாரோ வந்து ஏதோ ஒரு டிராயிங் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த டிராயிங் இப்போ சேல் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு 1 கோடிக்கு போகும். அப்படி இருக்கு அப்படின்னா then that will be considered as capital gain. அதுவும் ஒரு கெயின் தானே உங்களுக்கு. அப்ப அந்த படத்துல வந்து அது வித்து இருந்தா 1 கோடிக்கு போயிருக்கும் அப்படின்னு சொன்னா ஜெயம் ரவி கைக்கு அதுக்கு 1 கோடி இன்கம் தான். ஆனா அந்த இன்கம்க்கு அவன் டாக்ஸ் கட்டணும்ல.
அந்த 1 கோடி அப்ப கேபிட்டல் அசெட் தானே. ஸோ தட் வில் பி கன்சிடர் அஸ் இயர். பட் ஆனால் அது பர்சனல் எஃபெக்ட் தான், அது பர்சனல் தான், அது அவங்க ஃபேமிலி சார்ந்தது தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அது பர்சனலுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி யூஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டில் ஷோகேஸ்க்காக அதை வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஷோகேஸ்ல வச்சுக்கிட்டு இருக்கு தூக்கிட்டு போயிடுவார். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அதெல்லாம் பர்சனல் எஃபெக்ட்ஸ் தான். ஜுவல்லரியும் பர்சனல் எஃபெக்ட்ஸ் தான். நம்ம போட்டு அழகும் பார்த்துக்கலாம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வச்சுக்கலாம், அதுவுமே பர்சனல் எஃபெக்ட்ஸ். டிராயிங் ஒரு பர்சனல் எஃபெக்ட்ஸ். இப்போ நான் சும்மா ஏதோ வரைகிறேன் அப்படின்னும் போது ஓகே நான் வரைகிறேன், சும்மா வரைஞ்சு வச்சிருக்கேன், நாளைக்கு என் பேர பிள்ளைங்க வரும்போது அதை எடுத்து சேல் பண்றாங்க, அந்த காலத்துல இதெல்லாம் எங்க தாத்தா வரைஞ்சாரு அப்படின்னு சேல் பண்ண, அது கேபிட்டல் அசெட். இன்கேஸ் டிராயிங் பண்றேன், டிராயிங் பண்றது என்னோட பிசினஸா மாறிடுச்சு, எல்லாருக்கும் டிரா பண்ணி நான் விற்கிறேன். இப்போ இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மள உட்கார வச்சு வரைஞ்சு கொடுத்துட்டு நம்ம கிட்ட காசு வாங்குவாங்க, அது வந்து பிசினஸ், பிஜிபிபி கீழே போயிடும், அது கேபிட்டல் அசெட்ல வராது. இன்கேஸ் நான் சும்மா ஏதோ எனக்கு தோன்றதுலாம் வரைஞ்சு நான் வச்சுட்டே இருக்கேன், என் வீட்டுல சேர்த்து வச்சுட்டே வரேன் அப்படின்னா நாளைக்கு என் பேர பிள்ளைங்க வந்து அதை விற்கிது அப்படின்னா அது கேபிட்டல் அசெட். புரிஞ்சுதா? இப்ப பிஜிபிக்கும் கேபிட்டல் அசெட்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? எப்படி வந்து இதை செக்ரிகேட் பண்ணணும் புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ நல்லா இருக்கா? ஸோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட் நான் அப்படியே ஷேர் பண்றேன். நம்ம இந்த ஒரு பேஜ் தான் முடிச்சிருக்கோம் இன்னைக்கு. ஸோ இந்த ஒரு பேஜ்ல நீங்க லாட் ஆஃப் திங்ஸ் கத்துக்கிட்டீங்க. கிட்டத்தட்ட கேபிட்டல் கெயின் அப்படின்றத வந்து நீங்க எப்படி செக்ரிகேட் பண்றதுன்னு வரைக்கும் கத்துக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இன்டெப்தா நம்ம உள்ள போவோம். உள்ள போனோம் அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும். கேபிட்டல் கெயின் செம அழகா இருக்கும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு நல்லா சஜஸ்ட் பண்ணுவேன், கேபிட்டல் கெயின் படிங்க. திரும்ப 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 படிச்சுட்டே இருங்க. ஒன்ஸ் அகெயின் திரும்ப திரும்ப நீங்க கேபிட்டல் கெயின் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அவனை விட ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் வந்து டாக்ஸ்ல ஒரு டாபிக் வந்து டாக்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் தொட்ட டாபிக் வந்து கேபிட்டல் கெயின் தான். ஈவன் நாங்க சேலரி தொடல,